வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் மாதம் 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடுடைய கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழக தொலைநோக்கு ஆவணம் வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 436 திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு அந்த திட்டங்களை 52, 139, 245 என முப்பால்களில் பிரித்து செயல்படுத்த உள்ளார்களாம். அடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும், பொது இடங்களில் அவர்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கவும் தமிழ்நாடு காவல்துறையின் இப்பிரிவு புதிதாக முதல்வரால் தொடங்கப்பட்டிருக்குது. இதுல ஐஜி திருமதி பவானீஸ்வரி ஐபிஎஸ் தான் தலைமை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 2 எஸ்பி, 4 டிஎஸ்பி, 30 இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐக்கள், பெண் காவலர்கள் இந்த பிரிவில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு பிரத்யேக சீருடை சின்னம் தொடக்க விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. 1091 தான் இதோடைய அவசர எண். இது மாநில அவசர எண் 112 உடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குதான். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பிரிவோட முதன்மை பணிகள் என்னன்னு பார்க்கலாம். பொது இடங்களில் தீவிரமாக கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்வது, குற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது, பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுப்பது, காவல்துறையின் இருப்பை உறுதி செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பாதுகாப்பான நம்பிக்கையை ஏற்படுத்துவது, அது மட்டும் இல்லாம ட்ரோன் மற்றும் பிரத்யேக வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்வது, இதெல்லாம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோடைய முதன்மை பணிகள். அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை. இதுல பாத்தீங்கன்னா, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதம், 2030 1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கு, முல்லை பெரியாற்றில் அணை கட்டுதல், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுதல் நிறுத்தம் தொடர்பான விவாதம், கீழடி ஆதிச்சநல்லூருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற முயற்சி போன்றவை விவாதிக்கப்பட்டது. அடுத்து இயக்குனர் பாரதி ராஜா மறைவு. இவருடைய இறுதி சடங்கு பாத்தீங்கன்னா அரசு மரியாதையுடன் நடத்தப்பட்டது. 1977 வெளியான 16 வயது நிலை படம் தான் இவருடைய முதல் படம். 42 படங்கள் மொத்தமா இயக்கியிருக்கிறார். 6 முறை தேசிய விருது வென்றிருக்கிறாரு. இதுல சீதா கொக்கா சிலுக்கான்ற தெலுங்கு படம் உட்பட முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்திமந்தாரை, காதல் பூக்கள்னு மொத்தம் 6 தேசிய விருதுகள் இவர் வென்ற படம். அடுத்து இயக்குனர் பாக்கியராஜ் மறைவு. இவருக்கும் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்பட்டிருக்குது. 1979 வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் தான் இவர் இயக்கிய முதல் படம். 1979 புதிய வார்ப்புகள் இவர் கதாநாயகனா நடிச்ச முதல் படம். அவசர போலீஸ் 100 என்ற படம் தான் இவர் எம்ஜிஆர் முன்பு நடித்து கைவிடப்பட்ட படத்துடன் தன் படத்தை இணைத்து ஒரே படமாக எடுத்து நடித்த படம். மொத்தம் 28 படங்கள் இயக்கியிருக்கிறார். அடுத்து காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை நீட்டிப்பு. முதல்வரின் காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை இருந்தது. இது தற்போது 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. அடுத்து வெள்ளை அறிக்கை 2021 to 2026 பொதுநிதி மேலாண்மை மற்றும் கடன் மேலாண்மை குறித்த விரிவான அறிக்கையாக 13.18 லட்சம் கோடி கடன் இருப்பதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் உள்ளடக்கி இருக்குதான். இந்த வெள்ளறிக்கையை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் மேரி வில்சன் வெளியிட்டிருக்கிறார். அடுத்து அமோனியா கசிவு. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் பாத்தீங்கன்னா பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்குது. இதுல 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 16 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்து தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். 1 கிராம் தங்க மோதிரம் இதுல போடுறாங்க. இது அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தையையும் பெற்ற தாயும் கௌரிக்க கொண்டு வரப்பட்ட திட்டமா. 15 செப்டம்பர் அண்ணா பிறந்த தினத்தை ஒட்டி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். 22 ஜூன் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாள் அன்று பிறக்கும் குழந்தைகள் முதல் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவாராம். மொத்தம் 755.83 கோடி இதற்காக ஆண்டுதோறும் நிதி ஒதுக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி.
உலகில் முதல் முறையாக இது சென்னையை அடுத்த கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் துவங்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு தினம் ஜூன் 26. இதை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் ரன் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் என்ற 6 கிலோமீட்டர் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. மொத்தம் 15,000 பேர் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. இவ்வோட்டத்தில் முதலமைச்சர் விஜயம் பங்கேற்றிருக்கிறார். அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை தற்போது தமிழ்நாட்டின் புதிய பாடத்திட்ட குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தொகுதி மறுவரையறை ஆணைய கூட்டம். பி ஜோதி நிர்மலாசாமி இவங்க தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அவங்க தலைமையில சென்னையில நடைபெற்று இருக்கு. அடுத்து திருநெல்வேலி ராதாபுரம் தேர்தல் 2016 வழக்கு. 49 வாக்குகளில் வெற்றி பெற்றதாக அதிமுக ஐஎஸ் இன்பதுரை அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எம் அப்பாவு 203 தபால் வாக்குகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் தான் தோற்கடிக்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 10 ஆண்டுகள் கழித்து 109 வாக்குகள் வித்தியாசத்தில் எம் அப்பாவு வெற்றி பெற்றதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மாநில வெப்ப செயல்பாட்டு திட்டம் 2026. கோடைக்கால வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் நோய்களை குறைக்கவும் முன்னெச்சரிக்கை திட்டம் தான் இந்த மாநில வெப்ப செயல்பாட்டு திட்டம். அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பிங்க் போலீஸ் பூத். ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பொன்னேரியில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்டு உள்ளது. அடுத்து கூல் ரூஃப் கோட்டிங் எஸ்ஓபி. கட்டிடங்களின் உட்புற வெப்பத்தை குறைக்கும் தொழில்நுட்பத்தை இந்திய அளவில் தமிழ்நாடு வெளியிட்டிருக்குது. இப்போ தமிழ்நாடு முடிஞ்சிச்சு, அடுத்தது இந்தியா பார்க்கலாம். பிரதமர் மோடியின் மனதின் குரல் உரை, அதாவது மான் கி பாத், அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ராஜராஜ சோழன் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாந்தில் இருந்து இந்தியா கொண்டு வரப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து கிரிஜா என்ற நாகர்கோயில் பெண் கல்வியாளர் தனது பள்ளி மாணவர்கள் மூலம் ரூபாய் 40 லட்சம் நிதி திரட்டி இராணுவத்தினரின் நல்வாழ்விற்காக வழங்கியது குறித்து பாராட்டி இருக்கிறார். அடுத்து டெல்லி மற்றும் பீகார் மாநில சிறைகளில் தான் மிக அதிக அளவில் விசாரணை கைதிகள் உள்ளனர் என்றும் சிறை ஊழியர்களின் காலி பணியிடங்கள் முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்குது. அடுத்து உச்சநீதிமன்றத்தில் புதிய 5 நீதிபதிகள் நியமனம். வி மோகனா இவங்க மூத்த வழக்கறிஞர். நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், நீதிபதி ஷீல் நாகு, நீதிபதி சஞ்சீவ் சதேவா, நீதிபதி அருண்பாலி இவங்கள உச்ச நீதிமன்றத்தின் புதிய 5 நீதிபதிகளா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. இதுல நீதிபதி வி மோகனா பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். வழக்கறிஞர் பணியிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட 2வது பெண் ஆவார். அதே மாதிரி இதுல முதல் பெண் பாத்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா. நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பித்ததை தொடர்ந்து இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்குது. அடுத்து நீதிமன்றங்களில் ஏஐ பயன்பாட்டிற்கு வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தீர்ப்புகள், தண்டனைகள், சாட்சிகளின் நம்பகத்தன்மை போன்றவை சார்ந்த முடிவுகளில் ஏஐ பயன்படுத்தக்கூடாதாம். அப்புறம் வழக்கு விவரங்களை ஆய்வு செய்தல், மனுக்கள் எளிதாக கையாளுதல், சட்டம் சார்ந்த மொழியாக்க பணிகளை நிர்வகித்தலுக்கு மட்டுமே ஏஐ பயன்படுத்த வேண்டுமா. கிரேட் நிக்கோபார் துறைமுக திட்டம், ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட். இது இராணுவ பாதுகாப்பு திட்டம். நிக்கோபார் தீவில் கலாதியா விரிகுடாவில் மேற்கொள்ள போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் அச்சுறுத்தலை காரணம் காட்டி இந்த துறைமுக திட்டம் சார்ந்த ஆர்டிஐக்கு பதிலளிக்க மத்திய அரசு மறுத்து வருகிறது. அதே மாதிரி இந்தியாவின் அணு ஆயுத குவிப்பு அதிகரிப்பு 2026. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது SIPRI வெளியிட்டிருக்குது. அது என்ன சொல்லியிருக்குதுன்னா 2025ல 180 இருந்த அணு ஆயுத போர்க்கப்பல் 2026ல 190 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்து நீண்டகால இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 4399 நாட்கள் கடந்து நேருவின் சாதனையை முறியடிச்சு இருக்கிறார். அடுத்து ஐடி ஆக்ட் 2000 செக்ஷன் 69A. இச்சட்டப்படி நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெலிகிராம் ஆப்புக்கு மத்திய அரசு ஜூன் 16 முதல் 22 வரை தடை விதித்தது. இந்தியாவின் இறையாண்மை, பாதுகாப்பு, பொது ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கும் இணைய செயலி அல்லது பக்கங்களை முடக்கலாம் என்று இச்சட்டப்பிரிவு கூறுகிறது. அடுத்து வெளிநாட்டு நிதி உதவி பெறும் என்ஜிஓக்களுக்கு புதிய கட்டுப்பாடு.
வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இனி கல்வி, பொருளாதாரம், சமயம், சமூகம், கலாச்சாரம் ஆகிய 5 பிரிவுகள் மட்டுமே பணிகளை செய்ய வேண்டும். சமூக ஊடகம், இணையதளம், கட்டுரைகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மீறினால் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்து அதானி அட்டாமிக் எனர்ஜி என்ற புதிய பிரிவை தொடங்கிய கௌதம் அதானி 2035க்குள் 10 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி திறனை எட்ட இலக்கு நிர்ணயித்து உள்ளார். அடுத்து நிர்பய சேதனா திட்டம். இந்தியாவின் கடைக்கோடி கிராம பிரதிநிதிகளுக்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நிர்பய சேதனா திட்டம். பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விழிப்புணர்வு திட்டமா இது கருதப்படுகிறது. அடுத்து சுகாதாரம் மற்றும் சமூகம். இந்தியா கருவுறுதல் விகிதம் பாத்தீங்கன்னா இப்போ 1.9 குறைஞ்சிருக்குது. தேவையான விகிதம் 2.1. சிக்கல் செல் அனிமியா ஒழிப்பு 2047க்குள் ஒழிக்க தீர்மானம் செய்யப்பட்டிருக்குதான். இதற்காக மத்திய பிரதேசத்தின் சாடோல் நகரத்தில் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்தியன் பார்மிகோபியா 2026. உலகின் முதன்முறையாக இரத்தத்தின் தரநிலை கூறுகள் இந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குதான். அடுத்து நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்டங்கள். சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் தொடுத்த உச்சநீதிமன்ற வழக்கில் இனி அவசர காயங்களுக்கான சிகிச்சை பெறுவது அரசு நலத்திட்டம் அல்ல, அது அரசியலமைப்பு பிரிவு 21 என்று தீர்ப்பளிச்சிருக்குதான். அடுத்து மணியார் லயஸ் தொடுத்த உச்சநீதிமன்ற வழக்கில் நடைபாதையில் நடப்பது அரசியலமைப்பு பிரிவு 21 என்று தீர்ப்பளிச்சு இருக்காங்க. அடுத்து பிசிஎம் மதத்திற்கு மாறுபவர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் 2024 வெளியிடப்பட்ட தமிழக அரசாணை பாத்தீங்கன்னா செல்லாது, இனி பொது பிரிவின் கீழ் மட்டுமே போட்டியிட முடியும் என்று அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி. ஸ்கை கேஸ்ட் சிஸ்டம் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டு இருக்குது. இது விமான நிலையத்தை சுற்றி அனைத்து வித வானிலையையும் துல்லியமாக கணிக்கும் அமைப்பு கொண்டது. அடுத்து சமாதான் திதி. இது பொதுமக்களின் குறைகளை கேட்கவும் தீர்க்கவும் அமைக்கப்பட்ட ஏஐ வாய்ஸ் சாட்போட். இது பாத்தீங்கன்னா சிபி கிராம்ஸ் அமைப்பின் கீழ் மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. அடுத்து இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்துறை பட்டியல், அதாவது இ கேட்டலாக். இது டெல்லியில் நடைபெற்ற 5வது இந்திய விண்வெளி காங்கிரஸில் வெளியிடப்பட்டது. அடுத்து பாதுகாப்பு மற்றும் இராணுவம். பிரம்மோஸ் சூப்பர்சானிக்ஸ் குரூஸ் ஏவுகணை வழங்கும் ஒப்பந்தம் யாரு கூடனா வியட்நாம் நாட்டுடன் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது ருத்ரம் 2 எதிரி நாட்டு ரேடார்களை அழிக்கும் டிஆர்டிஓ உருவாக்கிய வான்வழி தரை ஏவுகணை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக சோதனை செய்தது. அடுத்து ஐஎன்எஸ் துணைகிரி, ஐஎன்எஸ் அக்ரே, ஐஎன்எஸ் சன்ஷோதக் இதெல்லாம் உள்நாட்டு போர்க்கப்பல். கொல்கத்தா இந்திய கடற்படையில் இதை சேர்த்துக்கின்னு இருக்கிறாங்க. அடுத்து ஐஎன்ஏஎஸ் 330 ஹார்பூன்ஸ் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர். இது 55 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்ததை ஒட்டி ஓய்வு பெற செய்யப்பட்டு உள்ளது. அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா H-561 சீஹாக் ஹெலிகாப்டர் சேர்த்து கொள்ளப்பட்டது. அடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து. ஜிந்த் முதல் சோனிபட் வரை ஹரியானா மாநிலத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டு இருக்குதான். அதே மாதிரி ரயில்வே லோகோ மாற்றம் என்னன்னா, தெற்கு கடலோர ரயில்வே மண்டலம் 1 ஜூன் 2026 அமைக்கப்பட்டதை ஒட்டி 18 நட்சத்திரங்கள் கொண்ட ரயில்வே லோகோ தற்போது மாற்றப்பட்டு இருக்குது. அடுத்து மண்டி முதல் ரெஹர்தார் வரை என்ற 2 இமாச்சல பிரதேச பகுதிகளுக்கு இடையே முதல் ட்ரோன் அடிப்படையிலான அஞ்சல் மற்றும் பார்சல் சேவை தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல். சூரிய ஆற்றல் உற்பத்தி இந்தியா 2வது இடத்துக்கு அமெரிக்காவையே பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்குதான். அடுத்து E85 எரிபொருள். இது என்னன்னா ஃபிளக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கல், அதாவது FFV வெஹிக்கிளுக்கு மட்டும் இது பொருந்துமா. என்னன்னா இந்த எரிபொருள்ல 85% எத்தனால் பயன்படுகிறது, மிச்சம் 15% ஆல்கஹால் பயன்படுகிறது. இந்தியாவின் 7வது பிராந்திய வானிலை மையம் ஜம்முவில் அமைக்கப்பட்டு உள்ளது. அடுத்து கிர்தாய் 2 நீர்மின் திட்டம். இது ஜம்முல செனாப் நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது 930 மெகாவாட் நீர்மின் திட்டம். அடுத்து பொருளாதாரம், கொள்கை மற்றும் திட்டங்கள். பாவ்யா போர்ட்டல். இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்த தொடங்கப்பட்டு இருக்குது. அடுத்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் பிரிட்ஜஸ். இது பாத்தீங்கன்னா இந்தியா பிரான்ஸ் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம்.
இதன் மூலம் பாத்தீங்கன்னா அடல் இனோவேஷன் மிஷன் ஆய்வகங்கள் பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும். இந்த பள்ளிகளில் இருக்கும் இளம் விஞ்ஞானிகளை பிரான்ஸ் நாட்டு அறிவியல் உலகத்துடன் இணைக்க இது தொடங்கப்பட்டு இருக்குது. அடுத்து நிர்வாகம். LPMS ஆப், அதாவது லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப். இது எதுக்குன்னா இந்திய எல்லை பகுதியில் காணப்படும் டோல்கேட்டுகளை டிஜிட்டல் மயமாக்க உள்துறை அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அடுத்து ஹால்தியா துறைமுகம். குடியேற்ற சோதனை சாவடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த துறைமுகம் பாத்தீங்கன்னா இந்த ஹால்தியா துறைமுகம். அடுத்து ப்ராசிக்யூஷன் அண்ட் ஃபாரன்சிக்ஸ். குற்றவியல் நீதி அமைப்பில் விசாரணை மற்றும் தடய அறிவியல் செயல்முறைகளை விரைவுபடுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ப்ராசிக்யூஷன் அண்ட் ஃபாரன்சிக்ஸ். அடுத்து IIT ஹைதராபாத். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் அணுசக்தி வடிவமைப்பு கோடன் உடன் நிறுவியுள்ளது. கோடன்னா அந்த அணுசக்தி வடிவமைப்புக்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்கும் அமைப்பு. இப்பிரிவில் படிக்கும் மாணவர்களுக்கு அணுசக்தி தொழில்நுட்பம் உலக தரத்தில் கற்றுத்தரப்படும். இப்போ இந்தியாவை பார்த்தாச்சு, அடுத்து இன்டர்நேஷனல் உலக அளவில் பார்க்கலாம். ஏலான் மஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். இவர் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர். இவரது ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் சேவைகளின் அபரிமிதமான வளர்ச்சி காரணமாக அவருக்கு ட்ரில்லியனர் அந்தஸ்து கிடைத்துள்ளது. அடுத்து இன்னோவேஷன் ரோட் மேப் 2030 திட்டம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே இது கையெழுத்து ஆயிருக்குது. இது தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான திட்டம். அடுத்து ஸ்லோவாக்கியா நாடு. இது பிரதமர் மோடியின் 100வது வெளிநாட்டு பயணம். அங்க 11 முக்கிய ஒப்பந்தங்களில் மோடி கையெழுத்திட்டு இருக்கிறாரு. அடுத்து ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளிடையே எடுக்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தான் இந்த அமைதி முயற்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றியிருக்குதான். அடுத்து ட்ரம்பின் H1B விசா கூடுதல் கட்டணம் $1,00,000. இதை லியோடி சொரோகின் என்ற மாவட்ட நீதிபதி ரத்து செஞ்சிருக்கிறாரு. இது தண்டனை அல்லாமல் வரி போன்ற உள்ளதால் ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவிச்சிருக்கிறார். அடுத்து பசிபிக் படைப்பிரிவு என பெயர் மாற்றம். முன்பு பாத்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்தின் இந்தோ பசிபிக் படைப்பிரிவு என்ற பெயர் மீண்டும் அதன் முந்தைய பெயரான பசிபிக் படைப்பிரிவு என்று அதன் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மாற்றப்பட்டு இருக்குதாம். அடுத்து ரெலோஸ், அதாவது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் என்பது என்னன்னா இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி 3000 வீரர்கள் வரை இரு நாடுகளும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீரர்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் துறைமுகங்களில் எரிபொருள் பராமரிப்பு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இதன் மூலம் ஆர்டிக் பகுதியில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்களை இந்தியா அணுக வழிவகை ஏற்படும். அடுத்து INS சுதர்ஷினி. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவில் அணிவகுப்புக்காக சென்ற இந்திய பாய்மர கப்பல் தான் இந்த INS சுதர்ஷினி. அடுத்தது செஷல்ஸ் நாட்டின் 50வது தேசிய பொன்விழாவில் பாத்தீங்கன்னா மோடி சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஐநா கருப்பு பட்டியல். இதுல இஸ்ரேலும் ரஷ்யாவும் சேர்க்கப்பட்டிருக்குது. மோதல்கள் நடக்கும் இடங்களில் பாலியல் வன்முறை செய்யப்படுவதாக இந்த கருப்பு பட்டியல்ல இந்த 2 நாடும் சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து ஐக்கிய அமீரகத்தில் 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தாமல் இருக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. அடுத்து 1வது சர்வதேச பாதுகாப்பு மன்றம் ரஷ்யா மாஸ்கோவில் நடந்திருக்குது. இதில் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலந்துகிட்டு இருக்கிறாரு. அடுத்து கஜகஸ்தானின் முதல் அணுமின் நிலையம் கட்டித்தர ரஷ்யாவின் ரோஸ்டாக் நிறுவனம் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அடுத்து புதிய மேம்பாட்டு வங்கி, அதாவது NDB பேங்க்ல உஸ்பெகிஸ்தான் சேர்ந்திருக்குது. பிரிஸ்க் அமைப்பின் புதிய மேம்பாட்டு வங்கியில் 10வது உறுப்பினரா மற்றும் மத்திய ஆசியாவின் முதல் நாடா உஸ்பெகிஸ்தான் இணைந்திருக்குது. அடுத்து மோம்பாசா பிரகடனம். ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 15 நாடுகள் இணைந்து சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்க மோம்பாசா பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து COP31 அண்ட் 35/35. இது என்னன்னா ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி இணைந்து 2035க்குள் உலகின் மொத்த ஆற்றல் தேவையில் மின்சாரத்தின் பங்கை 35% உயர்த்த இலக்கு தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்து பேக் சிலிக்கா. AI தொழில்நுட்பத்தின் உற்பத்தி சங்கிலி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த அமெரிக்காவில் தொடங்கிய அமைப்பில் தற்போது ஐரோப்பா ஒன்றியம் இணைந்துள்ளது. அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 2 ஆண்டுகளுக்கு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியா, போர்ச்சுகல்,
ட்ரினிடாட், டொபாகோ, ஜிம்பாப்வே மற்றும் கிர்கிஸ்தான். தற்போது அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட நாடு பொலிவியா. என்னன்னா 50 நாட்களாக அங்க போராட்டம் நடந்ததால் இந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு இருக்குது. அடுத்து இன்டர்நேஷனல் பாத்திரம். இப்போ எக்கானமி பார்க்கலாம். அடிப்படை ஆண்டு 2011-12 இருந்து 2022-23 மாற்றம். இந்திய தொழில் உற்பத்தி வளர்ச்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் IIP இவ்வாறு அதன் அடிப்படை கணக்கீட்டின் ஆண்டை மாற்றியுள்ளது. அமெரிக்காவின் 12.5% கூடுதல் வரி இந்தியா உட்பட 54 நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. கட்டாய தொழிலாளர் முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடுக்க தவறியதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பரிந்துரைத்து உள்ளார். அடுத்து இந்தியாவின் வர்த்தக ஏற்றுமதி உச்சம் $45.2 பில்லியன் அதிகரித்து உள்ளது. இறக்குமதியும் அதிகரித்ததால் வர்த்தக பற்றாக்குறை $10.5 பில்லியன் விரிவடைந்து உள்ளது. அடுத்து சாகர்மாலா ப்ளூ பாண்ட் கடன் பத்திரம். கடல் சார்ந்த பொருட்களுக்கு நிதி திரட்டுவதற்காக சாகர்மாலா பினான்ஸ் கார்பரேஷன் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சாகர்மாலா ப்ளூ பாண்ட் கடன் பத்திரம். அடுத்து கில் ஸ்விட்ச். ஆன்லைன் நிதி மோசடியின் போது பண பரிவர்த்தனையை உடனடியாக நிறுத்த ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருவதுதான் இந்த கில் ஸ்விட்ச். அடுத்து ரீலத்தான் 2026 பிரச்சாரம். இணைய பாதுகாப்பு மற்றும் நிதி மோசடிகள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க RBI தொடங்கிய பிரச்சாரம் தான் இந்த ரீலத்தான் 2026 பிரச்சாரம். அடுத்து கப்பல் மறுசுழற்சி. இந்தியா முதன்மை நாடா இந்த கப்பல் மறுசுழற்சியில இருக்குது. உலகில் பழைய கப்பல்களை உடைத்து மறுசுழற்சி செய்வதில் இந்தியா முதலிடத்தில் இருக்குதாம். அடுத்து உள்நாட்டு விமான போக்குவரத்து. இந்தியா 3வது இடம். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இந்த 3வது இடத்திற்கு உருவெடுத்து உள்ளது. அடுத்து மீன் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தி. இந்தியா இதுல 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா இருக்குது. இப்போ எக்கனாமி முடிஞ்சிச்சு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். ரத்த பரிசோதனை மூலம் நுரையீரல் புற்றுநோய் கண்டறியலாம். இத யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லண்டன் பிரான்சிஸ் கிரிக் நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து விண்வெளி மற்றும் வானியல். மிஷன் சானா. இது என்னன்னா ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஆந்திரா விஜயவாடாவில் வளிமண்டல ஆராய்ச்சிக்கு, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு சூப்பர் பலூனை வெற்றிகரமாக ஏவியுள்ளது. அடுத்து 3i அட்லஸ் விண்மீனி டைட் விண்கல். இது என்னன்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியில் இருந்து வந்த இந்த விண்கல்லில் மீத்தேன் வாயு இருப்பதாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு இருக்குது. அடுத்து ஆர்டிமிஸ் 3 குழு. இது என்னன்னா நாசாவின் நிலவு பயணமான ஆர்டிமிஸ் 3 திட்டத்திற்கு வீரர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராண்டி பிரெஸ்னிக், லூகா பார்மிட்டானோ, பிராங்க் ரூபியோ, ஆண்ட்ரே டொக்லாஸ், பாப் ஹின்ஸ் ஆவார்கள். அடுத்து மருத்துவம் மற்றும் உயிரி தொழில்நுட்பம். பன்றியின் கல்லீரல் மற்றும் 2 சிறுநீரகங்களை ஒரே நேரத்தில் ஒரு மனித நோயாளிக்கு வெற்றிகரமாக பொருத்தி சீன மருத்துவர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆங்கர். ஆங்கர் என்ற உலகின் 3D டிஜிட்டல் வரைபடத்தை சென்னை IIT வெளியிட்டு உள்ளது. அடுத்து புல்விக்டோ ரேடியோலிகன் தெரப்பி. புராஸ்டேட் புற்றுநோயை குணப்படுத்தும் இந்த தெரப்பி முறையை இந்தியா அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு மற்றும் இராணுவம். C-295 இராணுவ போக்குவரத்து விமானம். உள்நாட்டிலேயே முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட இந்த இராணுவ போக்குவரத்து விமானம் தனது முதல் சோதனை பறப்பை வெற்றிகரமாக குஜராத் வதோதராவில் முடித்தது. அடுத்து INS அக்ரே. இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்ட 5வது அர்னாலா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பல் தற்போது கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. அடுத்து கணினி மற்றும் தொழில்நுட்பம். மெஜ்ரோனா 2 சிப். இது மைக்ரோசாப்ட் நிறுவனம் குவாண்டம் கணினிகளுக்காக அறிமுகப்படுத்தி உள்ளது. இது குவாண்டம் தகவல்களை 20 வினாடிகள் வரை சேமிக்கும் திறன் கொண்டது. அடுத்து அர்சன் சேஃப் கையடக்க கருவி. குடிநீரில் கலந்துள்ள நச்சுமிக்க அர்சானிக் வேதிப்பொருளை ஆய்வகங்கள் இல்லாமல் கண்டறிய உருவாக்கப்பட்ட கையடக்க கருவிதான் இந்த அர்சன் சேஃப் கையடக்க கருவி. அடுத்து லைன் ஷைன் சூப்பர் கணினி. இது சீனாவில் தயாரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ உலகின் முதன்மை இடத்துல இருக்குது. அடுத்து என்விரான்மெண்ட் பத்தி பார்க்கலாம். எல்னினோ அச்சத்திற்கு இடையே கேரளாவுக்கு வந்த தென்மேற்கு பருவமழை. ஜூன் 4 இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்குது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எல்னினோ உருவாக 80% வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆண்டு 90% மழை குறைவாக பெய்யும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. இதனால்
4.2% வந்து உணவு பணவீக்கம் உயர்ந்து உள்ளது. இது முறைசாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து இந்தியாவின் 100வது ராம்சர் தளம் ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்துல வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ராம்சர் தளம் அப்படின்னா என்னன்னா ஈரநில தளங்களை பாதுகாக்கும் தளம். அடுத்து 1364 நீலகிரி வரையாடு என்று தற்போது நீலகிரி வரையாடு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அடுத்து இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், இதுல வந்து 27வது நாடா பங்களாதேஷ் வந்து இணைஞ்சிருக்குது. அடுத்து மியான்மர் நாட்டிற்கு கார்பன் கிரெடிட் பாரிஸ் ஒப்பந்தத்தின் பிரிவு 6.4 படி ஐநா வந்து வழங்கியிருக்குது. இது எதுக்காக வழங்கியிருக்குதுன்னா மியான்மரின் தூய்மையான சமையல் திட்டத்திற்காக, அதாவது கட்டை பயன்படுத்தாத சமையல் திட்டம் அங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்களாம். அதனால இந்த ஐநா வந்து மியான்மருக்கு கார்பன் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஜொனாதன் ஆமை, இது வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிக வயதான நிலவாழ் உயிரினமா. இது வந்து செயின்ட் ஹெலினா தீவில் வந்து வாழும் இந்த ஆமை, இதற்காக வந்து அது கின்னஸ் சாதனை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், நிதி ஆயோக்கின் செமிகண்டக்டர் திட்டம் 2035, இது இந்திய செமிகண்டக்டர் துறையின் எதிர்காலம் 2035 என்ற பெயரில் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசிப் தயாரிப்பில் இந்தியாவை உலக அளவில் முன்னணி நாடாக்குவதற்காக இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அடுத்து உலக அமைதி குறியீடு 2026 இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பீஸ் இது வந்து நடத்தியிருக்குது. இதுல மொத்தம் 166 நாடுகள் வந்து பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. முதலாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து, இதுதான் உலகின் மிக அமைதியான நாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நம்ம இந்தியா வந்து 127வது இடத்துல இருக்குது. எல்லை பிரச்சனையால் வந்து இந்த இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குதான். அடுத்து கடைசி இடமா ரஷ்யா வந்து 163வது இடத்துல இருக்குது. இதுதான் உலகின் மிக குறைந்த அமைதி நிலவும் நாடாம். அடுத்து ஆசியாவின் சிறந்த ஏஐ ஸ்டார்ட் அப் கிளஸ்டர் 2026 குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட் GSER வந்து வெளியிட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனாவின் பெய்ஜிங் தான் முதல் இடத்துல பிடிச்சிருக்குது. 2வது இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூருக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து ஆற்றல் மாற்ற குறியீடு 2026, அதாவது எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கு மாறி வரும் 120 நாடுகள் பட்டியலை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபண்ட் அண்ட் அசென்சர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல முதல் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து பிடிச்சிருக்குது. இந்தியாவுக்கு 70வது இடமும் காங்கோ குடியரசுக்கு 120வது இடமும் கிடைச்சிருக்குது. அடுத்து உலக எதிர்கால திறன் குறியீடு 2026, அதாவது ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ், ஏஐ தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்களை தயார் செய்யும் நாடுகள் பட்டியல் வந்து QS, அதாவது குவா அக்வாரிலி சிமெண்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல முதல் இடம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிடைச்சிருக்கு, இந்தியாவுக்கு 13வது இடம் கிடைச்சிருக்கு. இப்போ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து பார்க்கலாம். முதல்ல கர்நாடகா. TK சிவகுமார் வந்து கர்நாடகா முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து பரமேஸ்வரா வந்து துணை முதல்வரா பதவியேற்றிருக்கிறாரு. அடுத்து சித்தராமையா, இவர் தான் கர்நாடகாவின் நீண்டகால முதல்வரா இருந்து சாதனை வந்து படைச்சிருக்கிறார். அடுத்து 2000 மாதந்தோறும் பெண்களுக்கு நிதி உதவி, 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் வந்து இப்போ கர்நாடகாவில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கர்நாடக மாநிலம் வந்து மூலிகை சிறுதானியத்தை வந்து நியூசிலாந்திற்கு முதல் முறையாக கடல் வழியாக ஏற்றுமதி செய்யறாங்க. அடுத்து தெலுங்கானா. பெண்கள் சுய உதவி குழுக்களில் சூரிய மின் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா மகிழா திட்டத்தின் கீழ் வந்து இந்தியாவின் முதல் மாநிலமாக இங்க தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து காலை உணவு மற்றும் பால் திட்டம். இது வந்து கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் வந்து திறந்ததுனால அங்க காலை உணவு மற்றும் பால் திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து உஸ்மானியா பல்கலைக்கழகம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ISO சான்றிதழ் வந்து பெற்று நாட்டில் அதிக ISO சான்றிதழ் பெற்ற பல்கலைக்கழகமாக திகழ்கிறது. அடுத்து ஆந்திர பிரதேசம். விசாகப்பட்டினத்துல ஆந்திர பிரதேசத்தோட முதல் செமிகண்டக்டர் அமைவிடம், அதாவது இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் வந்து அமைக்கப்பட உள்ளது. இது அம்மாநிலத்தின் முதல் செமிகண்டக்டர் அமைவிடம். அடுத்து ஜோர்னகிரி, அதாவது ஸ்வர்ணகிரி தங்க சுரங்கம். இது வந்து ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது. இந்த தனியார் தங்க சுரங்கத்துல சுதந்திரத்துக்கு பிறகு தற்போது உற்பத்தி வந்து மீண்டும் தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து கேரளா. மாதவிடாய் கண்ணியம் திட்டம். இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கேரள அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதத்தில் 3 நாட்கள் வந்து மாதவிடாய் விடுமுறை வந்து அளிக்கும் திட்டத்தை கேரள அரசு முன்மொழிந்து உள்ளது. அடுத்து அவாக் டிஜிட்டல் முறை. வனவிலங்கு குற்றங்களை நிர்வகிக்கவும் கண்காணிக்கவும் நீதிமன்றத்துடன் இணைக்கப்பட்ட இந்த அமைப்பை கேரள அரசு வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து பிரியதர்ஷினி திட்டம். கேரள அரசு பேருந்துகளில்
பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இலவசமாக பயணம் செய்ய கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிரியதர்ஷினி திட்டம். அடுத்து பீகார். பரத் பூஷன் திவாரி இவர் யாருன்னா வெள்ளப்பெருக்கு பகுதி மறுவாழ்வு பணிகளில் ஏற்பட்ட ஊழல் மற்றும் தாமதத்தை கண்டித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இவரை பீகார் போலீசார் தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்ததில் இவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அடுத்து மத்திய பிரதேசம். குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவாக உள்ள மாநிலம் என்று 6வது தேசிய சுகாதார அறிக்கை தெரிவித்து இருக்குது. அடுத்து 2 குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் சலுகைகள் முறையை மத்திய பிரதேச மாநில அரசு திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம். வாரணாசியில் பாத்தீங்கன்னா ஈசி கனெக்ட் இந்த முறையில் சர்வதேச விமான பயணத்தின் போது டெல்லி அல்லது மும்பையில் செய்யப்படும் உடைமை சரிபார்ப்பு இனி வாரணாசியில் செய்யப்பட்டு செல்ல வேண்டிய நாடுகளுக்கு நேரடியாக அந்த லக்கேஜ் போறது தான் ஈசி கனெக்ட். அடுத்து ராஜஸ்தான். நாட்டின் முதல் 8 வழி சுரங்கப்பாதை. இது என்னன்னா மும்பை மற்றும் டெல்லியை இணைக்கும் சாலை. ராஜஸ்தானின் முகுந்திரா புலிகள் காப்பகத்தின் கீழ் இந்த 8 வழி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அசாம். மிஷன் சினஜோரி. இது என்னன்னா அசாமின் முகா பட்டுப்புடவிய உலகளாவிய ஆடம்பர பிராண்டாக மாற்ற தொடங்கப்பட்ட திட்டம் தான் மிஷன் சினஜோரி. அடுத்து சிக்கிம். முழு எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது மத்திய அரசின் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழு எழுத்தறிவை அடைந்து உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முழு எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் பாத்தீங்கன்னா மிசோரம். அடுத்து மேகாலயா. குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக உள்ள மாநிலம் என்று 6வது தேசிய சுகாதார அறிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்து மேற்கு வங்காளம். விதான் நேவா. மேற்கு வங்க சட்டமன்ற பணிகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க உருவாக்கப்பட்ட செயலிக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து ஒடிசா. பூரி ஜெகநாதர் கோவிலில் நிலச்சக்ரா, பதிதபானா, ஆனந்த பஜாரா ஆகிய பெயர்களுக்கு வர்த்தக முத்திரை பெற்றுள்ளது. இதன் மூலம் காப்புரிமை பெற்ற இந்தியாவின் முதல் கோயில் என்ற பெருமையை இந்த ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோயில் பெற்றுள்ளது. அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவு. குறைந்த கருவுறுதல் விகிதம் பதிவாகி உள்ளது என்று 6வது தேசிய சுகாதார அறிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்து இனிஷியேட்டிவ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அரசாங்க நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று இப்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து பெர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ். லோகண்டே பிரசாந்த் சீதாராம் IAS CBSEயின் புதிய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருண் பரத்வாஜ் என்றவர் தான் CBSEயின் செயலாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள் கணினி வழியில் மதிப்பீட செய்யும் முறையில் குளறுபடி ஏற்பட்டதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டது. ராதா சவுகான் தலைமையில் இதற்காக ஒரு நபர் விசாரணை குழுவும் அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து தீரஜ் சேத் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து ஆறுமுகம். ஹாக்கி வரலாற்றாசிரியரான இவர் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அடுத்து மோகனா. இவங்க வழக்கறிஞர் அமைப்பில் இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட 2வது பெண்மணி. அடுத்து சுமதி. இவங்க யாருன்னா தமிழ்நாடு சட்டத்துறையின் செயலாளராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி. அடுத்து வினோத் ராய். முன்னாள் இந்திய தலைமை தணிக்கையாளர். தற்போது வென் ஆடிட் மேட்டர்ஸ் CAG இன்டர்வென்ஷன் தட் மேட் எ டிஃபரன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அடுத்து விவேக் அகர்வால். சர்வதேச நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். அடுத்து பிமல் என் பட்டேல். இவர் யாருன்னா சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து துஷார் மேத்தா. இந்தியாவின் சட்ட ஆலோசகராக மீண்டும் மறுநியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து அவார்ட்ஸ். கீர்த்தி சக்ரா விருது 2026 கேப்டன் லால் ரினாவ்மா சைலோ. இவர் மிசோரத்தை சேர்ந்த ராணுவ வீரர். இவருக்கு எதற்காக கொடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீநகரில் ஆபரேஷன் சிந்தூரின் போது பயங்கரவாதியை வீழ்த்தியதால் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நாயக் மீனாட்சி சுந்தரம் தமிழ்நாடு. இந்த ராணுவ வீரருக்கு எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் முகத்திலும் தோள்பட்டையிலும் பலத்த காயமடைந்த நிலையில் வீராப்புடன் போராடியதற்காக இந்த கீர்த்தி சக்ரா விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து பத்ம விருதுகள் 2026 மொத்தம் 131 பேருக்கு கொடுத்திருக்காங்க. பத்ம விபூஷன் விருது பெற்ற முக்கியமானவர் பாத்தீங்கன்னா KD தாமஸ். இவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. அடுத்து பத்மபூஷன் விருது பெற்ற முக்கியமான ஆள் பாத்தீங்கன்னா மம்முட்டி நடிகர், அப்புறம் விஜய் விண்வெளி வீரர், அப்புறம் SKM மயிலானந்தன் அதாவது SKM குழும தலைவர் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது.
இது தமிழகத்தை சேர்ந்த 10 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வி காமகொடி, இவர் வந்து ஐஐடி சென்னை டைரக்டர். அடுத்து RVS மணி, இவர் வந்து பகுப்பாய்வு துறை ஆய்வாளர். அடுத்து புண்ணியமூர்த்தி, இவர் வந்து கால்நடை மருத்துவ விஞ்ஞானி. அடுத்து டிடி ஜெகநாதன், இவர் வந்து இறந்து போயிட்டாரு. இவர் வந்து டிடிகே பிரிஸ்டேஜோடைய ஓனர். அடுத்து ராஜேஷ் தபதி காளியப்ப கவுண்டர், இவர் வந்து சேலம் வெண்கல சிற்பி. அடுத்து பக்தவச்சலம், இவர் வந்து திருவாரூர் மிருதங்க வித்வான். அடுத்து ராமசாமி, இவர் வந்து வேளாண் விஞ்ஞானி. அடுத்து தங்கராஜ், இவர் வந்து மரபியல் விஞ்ஞானி. அடுத்து மாதவன், இவர் வந்து நடிகர். இவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து FAO சாயில் ஃபார்மர் ஹீரோ அவார்ட் பொள்ளாச்சியை சேர்ந்த வள்ளுவன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து இயற்கை விவசாயம் வாயிலாக மண்ணின் வளத்தை வந்து பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்டது. அடுத்து த எர்த் பிரைஸ், அதாவது புவி விருது 2026 விவான் சாவாச்சாரியா, ஆரியானா அகர்வால், அவ்யானா மேத்தாவுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது எதற்காக வழங்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கும் தன்மையுடைய நீர் வடிகட்டும் முறையான பிளாஸ்டிக் என்ற கண்டுபிடிப்பை வந்து உருவாக்கியதற்காக வழங்கப்பட்டது. அடுத்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச் அவார்டு ஃபார் ஸ்போர்ட்ஸ் 2026, இது வந்து அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து உல்ஃப் பிரைஸ் இன் பிசிக்ஸ் 2026 ஜெயினேந்திரா கே ஜெயின் என்பவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த விருதை பெற்ற முதல் இந்திய வம்சாவளி இவர் தான். அடுத்து ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவார்டு, இது வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டு பயணத்தின் போது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து ஈவென்ட்ஸ் அண்ட் சமிட்ஸ் குவாட் கூட்டமைப்பு 2026, இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நடைபெற்றிருக்குது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்து இதன் உறுப்பினர் நாடுகள். அடுத்து G7 மாநாடு 2026 ஏவியன் லே பெயின்ஸ் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் வந்து தலைமை வகித்தார். அடுத்து ரஷ்யா ஏசியன் உச்சி மாநாடு 2026 கசான் நகரம் ரஷ்யாவில் வந்து நடைபெற்றது. இது ரஷ்யா ஆசியன் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்த நடத்தப்பட்டது. அடுத்து பிரிக்ஸ் மாநாடுகள் கொஞ்சம் பார்க்கலாம். பிரிக்ஸ் கலாச்சார பணிக்குழு கூட்டம் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றது. பிரிக்ஸ் பேரிடர் அபாய குறைப்பு பணிக்குழு கூட்டம் வந்து பூரி ஒடிசாவில் நடைபெற்றது. பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் அல்லது துறை சார்ந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்தூர் மத்திய பிரதேசத்துல நடைபெற்றது. பிரிக்ஸ் நகரமயமாதல் மன்றம் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. பிரிக்ஸ் விண்வெளி அமைப்புகளின் தலைவர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரில் நடைபெற்றது. அடுத்து UNFCCC ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற கூட்டமைப்பு அமர்வு, இது வந்து பான் ஜெர்மனியில நடைபெற்றிருக்குது. அடுத்து தேசிய மாம்பழம் திருவிழா, இது எங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் வந்து நடைபெற்றிருக்குது. அடுத்து 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாடு 2026, இது வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்றிருக்குது. அடுத்து டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், இந்த மாசம் ஒரே ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் தான் நடந்திருக்குது. என்னன்னா எக்ஸசைஸ் கான்குவிஸ்ட் 2026 மங்கோலியாவில் நடந்திருக்குது. இது வந்து ராணுவ கூட்டு பயிற்சி. எந்தெந்த நாடுகள் வந்து இதுல பங்கேற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, அமெரிக்கா, மங்கோலியா மற்றும் பல சர்வதேச நாடுகள். அடுத்து ஸ்போர்ட்ஸ், நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் 2026 ஆண்கள் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றார். பெண்கள் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த பிபிசாரா அசாவுபாயேவா இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026, இது வந்து கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகள் வந்து நடைபெற்றிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகலை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ உஸ்பெகிஸ்தான் அணிக்கு எதிராக கோல் வந்து அடிச்சு கடந்த 6 உலகக்கோப்பை தொடரில் வந்து எல்லா தொடரிலுமே வந்து கோல் அடித்தவர் என்ற சாதனை வந்து படைச்சிருக்காரு. அடுத்து T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 இங்கிலாந்து வேல்ஸ் நகரில் வந்து நடைபெற்றது. இதுல வந்து ஹர்மன் பிரீத் கவுர் என்ற இந்திய கேப்டன் வந்து சர்வதேச அளவுல 200 T20 கிரிக்கெட் போட்டியில விளையாடிய முதல் பெண்மணி என்ற சாதனை வந்து படைச்சிருக்காங்க. அடுத்து 2028 ஒலிம்பிக்ல T20 கிரிக்கெட் போட்டி வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற போகுது. அடுத்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ISSF 2026, இது முனிச் ஜெர்மனில நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இஷா சிங் என்றவங்க 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவுல உலக சாதனை படைத்து பதக்கப்பட்டியலில் வந்து முதலிடம் பிடித்து தங்கத்தை வென்றிருக்கிறாங்க. அடுத்து IPL 2026 இறுதிப் போட்டியில வந்து குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்குது. அடுத்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் 2026 ஆடவர் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்வாரேவ் என்ற ஜெர்மனி வீரரும், பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா மீரா ஆண்ட்ரீவா என்ற ரஷ்ய வீராங்கனையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து உலக யோகாசன போட்டி, இது வந்து அகமதாபாத் குஜராத்ல வந்து நடைபெற்றிருக்குது. இந்த போட்டியில அதிக பதக்கம் வந்து வென்று இந்தியா வந்து பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது. அடுத்து அண்டர் 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி,
இதுல வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்குது. இப்போ முக்கியமான நாள்களை வந்து பார்க்கலாம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இதோடைய கருப்பொருள் வந்து இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். ஜூன் வந்து 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். இதோட கருப்பொருள் வந்து சேஃப் ஃபுட் எவ்ரிவேர். அடுத்து வந்து ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் தினம். இதோட கருப்பொருள் வந்து பியாண்ட் த வேர்ல்ட் வி நோ எ நியூ ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓஷன். அடுத்து ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். இதோட கருப்பொருள் வந்து ரெட் கார்ட் டு சைல்ட் லேபர், ஃபேர் பிளே ஃபார் சில்ட்ரன், டீசென்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ். அடுத்து வந்து ஜூன் 15 உலக காற்று தினம். இதோட கருப்பொருள் வந்து அவர் விண்ட் அவர் கம்யூனிட்டி. அடுத்து ஜூன் 19 உலக கதிர் அறுவாள் ரத்த சோகை தினம். இதோட கருப்பொருள் வந்து க்ளோசிங் த சர்வைவல் கேப் ஈக்விட்டி இன் சிக்கல் செல் டிசீஸ். அடுத்து வந்து ஜூன் 20 உலக அகதிகள் தினம். இதோட கருப்பொருள் வந்து சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜஸ். அடுத்து வந்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். இதோட கருப்பொருள் வந்து யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். அடுத்து வந்து ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். இதோட கருப்பொருள் வந்து யூ கேன் டூ திஸ் லெட்ஸ் மூவ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.